ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வீடியோஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ஃப்ளோ ஒன்று ஆர்ட்டு கிராஃப்ட் அப்படி சொல்லிட்டு அப்படியே மிக்ஸ் ஆகி தான் போயிட்டுருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சில பேர் கிராஃப்ட் பிடிக்கும், சில பேருக்கு ஆர்ட் பிடிக்கும். ஸோ பட் ரெண்டுத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் என்னுடைய வீடியோ பற்றி சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன மாதிரி ட்ராயிங்லாம் பண்ண சொல்லிட்டோம், என்ன மாதிரி பென்சில் யூஸ் பண்ணிட்டோம், என்ன மாதிரி புக்கு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருக்கேன். சம்டைம் வந்துட்டு என்னால் மெசேஜ் பண்ண முடியல. சில பேர் கோச்சிக்கிறாங்க, சில பேருக்கு வெயிட் பண்ணி ஓகே மறந்துட்டீங்க போல், சரி சார் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணிட்டுருங்க. ஸோ எது வந்தாலும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னா சாரி, கோச்சிக்காதீங்க. ஏன்னா இங்கே நிறைய ஒர்க்குங்களாம் அப்படியே ஓடிட்டு இருந்தாலும் நான் அதை பண்ண முடியல. ஸோ டாபிக் வருவோம். ஆரம்பிக்கலாங்களா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராயிங் பண்ணணும்னு நம்ம திங்க் பண்ணும்போது அதுக்கான எக்யூப்மெண்ட் கரெக்டாக கிடைக்காது. ஒரு வேளை அப்படியே கிடைச்சாலும் இப்போது பென்சில்ஸ் கிடைச்சிரும். அந்த பென்சில்ஸில் இந்த ட்ராயிங்க்கு என்னென்ன பென்சில்ஸ் யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் திங்ஸ் கிடைக்கிறது, அந்த டைம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா சில பேர் ஈஸியாக கிடைச்சிடும், சில பேருக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அதுவும் இல்லாமல் வில்லேஜ் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தோம்னா இந்த மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கி அது வரத்துக்குள்ளே போதும் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஒர்க்கை வச்சு நம்ம பண்ணுறதுக்குள்ளே அந்த அளவுக்கு கஷ்டமாயிடும். பட் சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். கடையெல்லாம் வந்துட்டு எங்கெங்கே இருக்குது, அதாவது ஷாப்பில் போய்ட்டு நம்ம எங்கே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருக்கும் தெரியும். பட் வில்லேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்குமே வந்துட்டு நான் அந்த அளவுக்கு, அது வில்லேஜில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம ட்ராயிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தோம்னா கிளாஸ் 1, ஓகே, ட்ராயிங் கிளாஸ் 1 அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, என்னென்ன பென்சில்ஸ் இருக்குது, ஓகே, பென்சில்ஸ் டைப் ஆஃப் பென்சில்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த பென்சில்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஓகே, இந்த பென்சில்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அதை வச்சுட்டு என்ன மாதிரி ட்ராயிங் பண்ணலாம், எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓகே. அது இல்லாமல் ஒரு குழந்தைக்கு இந்த மெட்டீரியல்ஸ் போதுமா, பிகினர்ஸுக்கு இந்த ட்ராயிங்ஸ் போதுமா அப்படிங்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்ம கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன திங்ஸ் வாங்கணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன திங்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உள்ள போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு உங்களுக்கு கீழே, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள், ஓகே. ட்ராயிங் கிளாஸ் 2 இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ட்ராயிங்கை எப்படி பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுறது, ஒரு பேஜ் எடுத்துக்கிறோம், அந்த பேஜில் எப்படி கம்போஸ் பண்ணணும், எப்படி ரஃப் ட்ராயிங் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம கலர் பண்ணுறது, ஷேட் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறதை பற்றி நான் அந்த வீடியோவில் செகண்டில் போட்டிருக்கேன். அதாவது வீடியோ செகண்ட், அதாவது ட்ராயிங் கிளாஸ் 2 அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கும் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கோ செக், ஓகே. ட்ராயிங் கிளாஸ் 3 இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு பென்சிலும் எப்படி நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும், அதாவது ஒரு பென்சில் என்ன டார்க் இருக்கும், இன்னொரு பென்சில் எப்படி லைட் இருக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த பென்சில்ஸ் நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணணும், சரியா, எப்படி ஹோல்ட் பண்ணணும், அதை ஹோல்ட் பண்ணி எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சீக்கிரமாக நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் போட்டிருப்பேன். ஸோ இந்த பென்சில்ஸை யூஸ் பண்ணாக்கா ஷேடிங் பர்ஃபெக்ஷனாக வருமா வராதா, இந்த பென்சில் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். வீடியோ 3, அதாவது ட்ராயிங் கிளாஸ் 3 அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஓகே. ட்ராயிங் கிளாஸ் 4 இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிம்பிளாக ஒரு ஷேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிம்பிளான ஒரு ஷேடிங்கை மட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணி மாட்டோம். ஷேடிங்கில் பல வெரைட்டியில் இருக்காது, டைப் ஆஃப் ஷேடிங்ஸ் இருக்குது. அந்த ஷேடிங்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேடிங்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ட்ராயிங் பண்ணுறோன்னா ஒரே மாதிரி பண்ணாமல் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஷேடிங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளாஸ் 4ல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கு ட்ராயிங் கிளாஸ் 5 இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு ட்ராயிங் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரோக்ஸை யூஸ் பண்ணி, அதாவது டைப் ஆஃப் ஷேடிங்ஸ் வேறு, அந்த ஸ்ட்ரோக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ராயிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ட்ராயிங் கிளாஸ் 5ல் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு ட்ராயிங் கிளாஸ் 6 இந்த ட்ராயிங் கிளாஸ் 6ல் பார்த்தோம்னா ஒரு கலர் பென்சில் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணலாம், இப்போ ஷேடிங் முடிச்சதுக்கப்புறம் கலர் பென்சில்ஸை எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம கலர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 6ல் நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு வழக்கம் போல்
drawing class 7 இந்த 7 வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு கலர் பென்சிலை யூஸ் பண்ணி வித் ஸ்ட்ரோக்ஸோட கலர் பென்சிலாக நார்மலாக நம்ம ஷேட் பண்ணி அதாவது கலர் பண்ணி தான் நம்ம ஒரு ட்ராயிங் பண்ணுவோம். அந்த ட்ராயிங்கை தவிர்த்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி ஹேச்சிங் ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கிளாஸ் 7ல் போட்டிருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீடியோ 8, 9, 10 அப்படின்னு சொல்லிட்டு 15th வரைக்கும் நம்மளுக்கு வீடியோ வரும். அடுத்தடுத்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணிடணும். ஸோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராயிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் போட முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கல, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. ஸோ யாரும் கோச்சிக்க வேண்டாம். நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஸ்ருதி அப்படின்ற ஒரு பாப்பா மட்டும் 8th standard 9th standard சம்திங் எதை இப்போதைக்கு அவங்க. ஸோ அவங்க நிறைய வீடியோஸ் அடிக்கடி சார் வீடியோ 8 போடுங்க 8 போடுங்க 8 போடுங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ வெயிட் பார்த்தோம்னா நம்மளுக்கு கலர் பென்சிலை தாண்டி பெயிண்டிங் தான். பெயிண்டிங்கில் பார்த்தோம்னா போஸ்ட் கலர், வாட்டர் கலர் அண்ட் அக்ரிலிக் கலர், இந்த மாதிரி பெயிண்டிங் வெரைட்டியாக இருக்குது. ஸோ அந்த பெயிண்டிங் வெரைட்டியில் தான் நம்ம அடுத்து போக போகிறோம். ஸோ அந்த கிளாஸ் 8ல் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரஷ்ஷெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி நம்ம பெயிண்டிங் பண்ணணும், சரியா, பெயிண்ட் எப்படி நம்ம லோட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு பெயிண்டிங் இப்படி தான் நம்ம கம்போஸ் பண்ணணும், அது எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.